Good evening everyone. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதே மாதிரி நம்ம பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வர டேர்ம்ஸு டெஃபனிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் பேஸ்ட் அப்ரோச்சில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் நமக்கு படிக்கணும் அப்படிங்கிறது தான் இனிமேல் செக்ஷனில் we are going to see. அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ். இதில் வந்து ஒரு 2 to 4 மார்க்ஸ் நமக்கு வந்துடும். அப்படின்னா 2 கொஷின்ஸ் வந்துடும். 1 கொஷின் கேரி 2 மார்க்ஸ்னால் நமக்கு வந்து என்ன வந்துடும், 2 கொஷின்ஸ் வந்துடும். 2 கொஷின்ஸில் நீ என்ன மட்டும் எழுதணும்னா அவங்க கொடுத்துருக்குற டிரான்சாக்ஷன் கேபிட்டலாக ரெவென்யூவா அப்படின்னு எழுதுனா போதும். ஸோ அவங்க கேபிட்டலாக ரெவென்யூவா டிஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சரான்னு இருக்கும். இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நீ டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நன் ஆஃப் தீஸ், இல்லைனா ஆல் ஆஃப் தீஸ். அந்த மாதிரி ஆல் ஆஃப் தீஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ நன் ஆஃப் தீஸ். இந்த 4 ஆப்ஷனில் நீ 2 ஆப்ஷனை கரெக்டாக டிக் பண்ணனா உனக்கு 4 மார்க். So even a single mark is important for us in professional exam. இப்போ நீ ஃபவுண்டேஷன் தான், எம்சிக்யூ தான், அதனால் மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். ஸோ எந்த ஒரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஒரு மார்க்கையும் நம்ம வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து படிக்கணும். வெதர் இட் இஸ் ஃபவுண்டேஷன், வெதர் இட் இஸ் இன்டர், வெதர் இட் இஸ் ஃபைனல், பேசிக்கில் என்ன நம்ம பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் important in professional exam. So let's start capital and revenue transaction. First transaction na enna, day to day business la namakku oru transaction nadakum. Onnu oru porul ulla varum, innonu veliye pogum. Illa edho oru porul la nama vandu ipo asset na purchase pandren, innonu asset romba naala na vaangi asset vandu romba naala vandu irukku, adu work aga madudhu, so I am selling it. Apna enna oru transaction ulla varudhu veliye podhu appadina it's a transaction. அந்த டிரான்சாக்ஷன் தான் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று கேபிட்டல் டிரான்சாக்ஷன், இன்னொரு ரெவென்யூ டிரான்சாக்ஷன். இப்போ அதுதான் என்னங்கிறத ஒன்று புக்கு ஃபஸ்ட்டு வந்து தியரி கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் டிரான்சாக்ஷன்? அக்கௌண்டிங் இஸ் ஆல் அபவுட் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அந்த டிரான்சாக்ஷன்னா என்ன? இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் பர்டிகுலர் பீரியாடிக் இன்டர்வல். Transaction is an event which can be expressed in monetary terms and brings change in the financial position of a business unit. For example, investing capital in the business, purchasing goods for resale, trading பண்றது, paying remuneration to employees, etc. All are transaction as these events lead to change in financial position of the organization. நீ எந்த ஒரு ஈவெண்ட், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணத்துலையும் உன்னோட ஃபினான்ஷியல் ஒன்று வெளியே போகுது, ஒன்று உள்ளே வருது. மானிட்டரி டேர்ம்ஸில் மணி உள்ளே வருதோ வெளியே போகுதோ அந்த டைமில் அதை டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? ஆன் த அதர் ஹேண்ட், யூஸிங் அ நியூ மெட்டீரியல் இன் ப்ரொடக்ஷன், அப்பாயின்மெண்ட் ஆஃப் நியூ மேனேஜர் எக்ஸெட்ரா ஆர் ஒன்லி ஈவெண்ட் as they do not change the financial position of the entity. ஓகே, எந்த ஒரு இதில் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து மாறாதோ, எந்த ஒரு ஈவெண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக்காக என்னோட ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது ஃபினான்ஷியல் பொசிஷனில் எந்த ஒரு இம்பேக்டையும் கொடுக்க போகிறதில்ல. அதெல்லாம் ஈவெண்ட். எந்த இதுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் பொசிஷனில் ஒரு இம்பேக்ட் இருக்குமோ அதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன். புரிஞ்சிச்சா? சரி, முடிஞ்ச நெக்ஸ்ட் ஒன். இப்போ கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன், நீட் ஃபார் டிஸ்டிங்ஷன். இப்போ இது ரெண்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இதுதான் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ அதில் 2 டைப்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கேபிட்டல் எது, ரெவென்யூ எது நமக்கு பிரிக்க தெரியணும். ஸோ அந்த பிரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. Appropriate distinction between revenue and capital transaction lies at the core of accounting. It is an important. அது வந்து கேபிட்டலாக ட்ரீட் பண்ணுறாங்களா இல்லை ரெவென்யூவை ட்ரீட் பண்ணுறாங்களாங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அக்கௌண்டிங்கில். And helps in achieving its objective as stated above. The very act requires application of accounting concepts of periodicity, accrual and matching. When transaction are appropriately classified into, correct appropriate na nee adha indha transaction classified into capital and revenue nature, it serves a number of purpose as follows. Distinction between proper accounting. இப்போ நீ ரெவென்யூ இருந்தால் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காட்டணும். இஃப் யூ ஆர் ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல்னா அதை நீ பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். ஸோ என்ன பர்பஸ்க்காக அந்த ரெவென்யூ அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியணும். ஒன்று இன்கமா, லயபிலிட்டியா அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் அசெட். நான் சொன்னேன்னா இப்போ ரெவென்யூ டிரான்சாக்ஷன்னா ரெவென்யூவில் இப்போ ப்ராஃபிட் ரெவென்யூ அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருது. இப்போ அசெட் ஆர் லயபிலிட்டி அப்படின்னா
உனக்கு வந்து இப்போ கேபிட்டலாக நீ ட்ரீட் பண்ணுறன்னா அது அசட் ஆர் லைபிலிட்டிஸில் வரும். It helps in determining the profitability of the operation of the entity through correct identification of income and expenses. It facilitates assessing the financial state of affairs through correct identification of assets and liabilities. ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படி நீ கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறியோ அதே மாதிரி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். இப்போ இது வந்து கேபிட்டல் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிச்சு, பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரீட் பண்ண போகிறோம். ரெவென்யூனா ப்ராஃபிட் அண்ட் லாஸில். அப்போனாலே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, ஷார்ட் பீரியடுக்கு என்னென்ன ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் ரெவென்யூ. இப்போ நான் 5 இயர்ஸ்க்கு லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இட்ஸ் லயபிலிட்டி, இட் கம்ஸ் இன் கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ அப்போனா லாங்கர் பீரியடில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது கேபிட்டல் டிரான்சாக்ஷன். புரிஞ்சிச்சா? இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் டிரான்சாக்ஷன் ஆர் டிரான்சாக்ஷன் ஹேவிங் லாங் டேர்ம் effect, while revenue transaction or transaction having short term effect. Each of these transaction can again be either a receipt or an expenditure. ஒன்று எனக்கு வர வேண்டியது 5 வருஷமாக ஒரு விஷயம் வர வேண்டியதாக இருக்கலாம், என்னோட டெட்டாராக இருக்கலாம், அசட்டாக இருக்கலாம், நான் ஒருத்தவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும், கிரெடிட்டாராக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லாங் பீரியடுக்கு போகுது அப்படின்னா இட்ஸ் அ கேபிட்டல் டிரான்சாக்ஷன். இதே இது ஷார்ட் பீரியடில் முடிஞ்சிச்சு, அமௌண்ட் ரிசீவ்டு, அமௌண்ட் பெய்டு அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் இன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? அடுத்து கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போனா இங்கே எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒன்லி எக்ஸ்பென்சஸ். இப்போ எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். இப்போ இதுவே நீ ரிசிப்டை ரிசீவ் ஆகிறன்னா கேபிட்டல் ரெசிப்ட், ரெவென்யூ ரெசிப்ட். இப்போ டேரெக்டாக எதை மட்டும் தான் பேசியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் பேசியிருக்காங்க. Capital expenditure refers to the expenditure benefit from which can be enjoyed by an entity over a number of accounting periods. ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு நீ ஒரு அக்கௌண்டிங் பீரியடுக்கு அதை வந்து இழுத்துக்கிட்டே போகிற, ஒரு லோன் எடுத்துக்கிட்டே போகிறோன்னா இட்ஸ் a capital expenditure. This type of expenditure happening to be non-recurring in nature. ஃபஸ்ட்டு வந்து லாங்கர் பீரியட், அடுத்து வந்து non-occurring in nature. Capital expenditure takes place in asset or services is required. Improvement of a fixed asset is affected. These assets resulting from such expenditure are not intended for resale in ordinary business of. Okay. Let's have a communication. Capital transaction or long-term transaction, revenue transaction or short-term transaction. First point. Second point, it's non-recurring in nature. It's recurring in nature. அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்ல. இப்போ என்னோட எம்ப்ளாயிக்கு நான் வந்து சேலரி பே பண்ணுறேன். ஐ எம் பேயிங் சேலரி டு மை எம்ப்ளாயீஸ் அப்படின்னா மந்த்லி நான் பே பண்ணுவேன். அப்போனா ஒரு அக்கௌண்டிங் பீரியட்லேயே மோர் தேன் 1 டைம் வந்துச்சுனாலே இட்ஸ் அ ரெக்கரிங் ஈவெண்ட். அப்போனா அது ரெவென்யூ டிரான்சாக்ஷன் தானே. சேலரி பே டு த எம்ப்ளாயி இஸ் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். இது நான் ரெக்கரிங். இப்போ என்னோடய மிஷினரியை நான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போனா நான் வந்து மாதமாக என்னோடய மிஷினரியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நோ, இட்ஸ் அ 1 டைம் காஸ்ட். அப்போனா நான் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ஏற்கனவே பழைய மாதிரி இருந்த மிஷின், இப்போ அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த மிஷினரி வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. பழைய மாதிரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு அதில் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அப்போனா இதை நான் மந்த்லி இது பண்ணுமா, இல்லை ஒரு வருஷத்துக்கே 2 தடவை இது பண்ணுமா, காஸ்ட் இன்கர் பண்ணுமா? கிடையாது. ஒரே ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் ஒரே ஒர்க்கு நடந்துச்சுன்னா இட்ஸ் நான்-ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். நான்-ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரிஞ்சிச்சா? தேர்ட் பாயிண்ட், இது வந்து இப்போ நீ 1 டைம் ஒரு காஸ்ட் பண்ணுற, அந்த காஸ்ட் வந்து உனக்கு வந்து மோர் தேன் 1 அக்கௌண்டிங் பீரியட் பெனிஃபிட் பண்ணுது. பெனிஃபிட் ஃபார் லாங்கர் பீரியட் இல்லை ஒரு எக்ஸ்பென்சஸ் பெனிஃபிட் ஃபார் லாங்கர் பீரியட்னாலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதே இது வந்து பெனிஃபிட் வந்து உனக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இட்ஸ் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். கேபிட்டல் அப்படின்னா ஏற்கனவே ரெக்கரிங்னு பார்த்தாச்சா. ஸோ இதில் வந்து இப்போ பெரிய அமௌண்ட்டை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ உன்னோட டிரான்சாக்ஷனில்
மோர் இப்போ 1 lakh 3 lakhs 5 lakhs 1 crores அந்த மாதிரி அமௌண்ட் பற்றி பேசியிருந்தாங்கன்னா இட்ஸ் அ கேபிட்டல் டிரான்சாக்ஷன். இதே இது மணி அப்படின்னா ஒரு 100 ரூபா ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க இட்ஸ் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சிச்சா? ஃபோர்த் பாயிண்ட், இதில் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்கும், இதில் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் எதுவும் இருக்காது. நோ ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கலாம். சாரி ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறத தாண்டி இன்கம் ஜென்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸாக இருந்தால், இன்கம் ஜென்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவென்யூ அப்படின்னா இட்ஸ் அண்ட் கேபிட்டல். ஆனால் எந்த ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகலை, எனக்கு வந்து இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் காஸ்ட் அப்படின்னா இட்ஸ் அ ரெவென்யூ டிரான்சாக்ஷன். புரிஞ்சிச்சா? இதுக்கு எக்ஸாம்பிள், எந்த ஒரு விஷயம் பார்க்குறனாலும் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நமக்கு என்றைக்குமே மறக்காது. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் வச்சு உனக்கு எத்தனை எம்சிக்யூ வந்தாலும் பண்ண தெரியணும். ஏன் அப்படின்னா உன்னோட கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சால்வ் எனி கொஸ்டின் அட் எனி டைம். எக்ஸாமுக்காக தான் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. ஓகேவா? இப்போ இன்கம் ஜென்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்கம் ஜென்ரேட் பண்ணாது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் தியேட்டர் ஹால். சினிமா ஹால். சினிமா ஹாலில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சினிமா ஹால். ஃபஸ்ட் இங்கே ஒரு எக்ஸிட் காலம் இருந்துச்சு. இப்போ நான் உள்ளே வர்றவங்களுக்கு எக்ஸிட் காலம் 2 வச்சுருக்காங்க. எக்ஸிட் காலம் 2 வச்சுருக்கனால உனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுமா இன் ஃபியூச்சர்? கிடையாது. ஒன்லி த பர்சன் ஹூ கம்ஸ் இன். இப்போ 200 பேர் உள்ளே உட்கார முடியும்னா அந்த 200 பேர் 100 பேர் இங்கிட்டு 100 பேர் இங்கிட்டுன்னு போவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி போயிட்டு இருந்தாங்க, 200 பேருமே இந்த ஒரே எக்ஸிட் பாக்ஸில் போனாங்க. நீ எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணி அந்த ஒரு எக்ஸிட் பாக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க, அப்படின்னாலும் உனக்கு ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகுதா? கிடையாது. இதே இது சினிமா ஹாலில் அதே எக்ஸிட் ஹால் இருக்குது. நீ உள்ளே வந்து இப்போ 250 பேர் நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ்ட். அப்போனா உள்ளே வர கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, நமக்கு உள்ளே படம் பார்க்க வர்றவங்க இன்னும் 50 பேர் கூட போயிருக்காங்க. அப்போனா அங்கே உனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுமா? அந்த டைமில் இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். புரிஞ்சிச்சா? இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இட்ஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரிஞ்சிச்சா? இது தெரிஞ்சாலே மேக்ஸிமம் யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். ஃபஸ்ட் இதை அனலைஸ் பண்ணு. கேபிட்டல்னா என்ன, ரெவென்யூனா என்ன, இதை நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்கான அனலைசிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் அ ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ அமௌண்ட் இஸ் இன்வால்வ்டு இன் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஜென்ரலி லார்ஜ். அதுக்கப்புறம் மோர் தேன் 1 அக்கௌண்டிங் பீரியடுக்கு நீ அந்த பெனிஃபிட்டை இது பண்ணுறேன்னா இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நான் ரெக்கரிங் இன் நேச்சர், இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? ஷாலி மூட் த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. purchase of machinery, construction of plant, significant repairs to the fixed or non-current assets significantly increases its life. Revenue expenditure benefits from in a current accounting period. ஒரு accounting periodனால தான் உன்னால இது பண்ண முடியும் அப்படின்னா it's a revenue expenditure. This type of expenditure happens to be recurring in nature. Revenue expenditures are incurred to carry on a regular course of operation by an organization. இப்போ நீ ரெகுலராக சேல் பண்ணுற, அந்த சேலுக்கு நீ பர்ச்சேஸ் பண்ணுற, அதெல்லாம் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாரு. சரி, அதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் 4 விதமாக சொல்லியிருக்காங்களா? அமௌண்ட் இஸ் ஜென்ரலி ஸ்மால், அதை மணின்னு சொல்லலாம். பாக்கெட் மணின்னு தானே சொல்லுவோம், பாக்கெட் அமௌண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம்ல. இப்போ இதே இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பெருசாக நடக்குதுன்னா அமௌண்ட் என்ன? ஸோ இட்ஸ் அ நார்மல் திங். கன்சியூம் வித்தின் 1 அக்கௌண்டிங் பீரியட், ஷார்ட் பீரியட், ரெக்கரிங். அதுக்கப்புறம் ஒரு எதெல்லாம் வந்து இன் ரிலேஷன் டு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அதெல்லாமே வந்து it's a revenue expenditure.
அடுத்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஏற்கனவே பார்த்தது தான், ஏற்கனவே நான் சொன்னது, ஆனால் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா we have to show them in asset or liability. If it is a revenue transaction, we have to show in profit and loss or trading account. An expenditure, okay. நீ இப்போ வந்து எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துருக்காங்க பாரு. நீ மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறது ரெகுலர் பீரியடுக்கு சார்ஜ் பண்ணனால இட்ஸ் ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன். புரிஞ்சிச்சா? இப்போ ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு டிஃபரன்ஸ். இப்போ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நீ வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது பண்ணுன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஓவர் வித்தின் ஒன் அக்கௌண்டிங் பீரியட்னா இட்ஸ் ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன். நான் ரெக்கரிங் இன் நேச்சர், ரெக்கரிங் இன் நேச்சர். Amount is generally large, generally small, reflected in balance sheet, debited to income statement. Income statement can be profit and loss or trading account. At the capital expenditure does not match against capital receipt. இங்கே revenue expenditure are not matched against revenue receipt. Expenditure receipt எப்படி சேம் ஆகும்? இருக்காது. It may be incurred before or after the commencement of the business organization. நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன்னா இட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா உன்னோட பெனிஃபிட் 3 to 5 இயர்ஸ்க்கு நீ லோன் வாங்கியிருப்ப. இது வந்து ரெவென்யூ வந்து ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் நடக்கும். இட் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆர் ரெடியூசிங் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். இது வந்து டே டு டே கரண்ட் ஆக்டிவிட்டீஸில் நடக்கிறது. இது இது பாயிண்ட் ரிப்பீட்டட். சரி, முடிஞ்ச நெக்ஸ்ட் ஒன், ரூல்ஸ் டிட்டர்மைனிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நீ மேலே பார்த்தில அக்யரிங் லாங் டேர்ம் அசட்ஸ், இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் கண்டிஷன் அண்ட் புட்டிங் அண்ட் ஓல்டு அசட் இன்டு ஒர்க்கிங் கண்டிஷன், இது எல்லாமே வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா இதை தவிர்த்து வர எல்லாமே வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரி, முடிஞ்ச சம். ஓகே, இங்கே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் டீஸ் எப்போல்லாம் வந்து ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நீ நினைக்கிற அது எப்போல்லாம் நீ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரீட் பண்ணுவ. இப்போ ரிப்பேராக இருக்குது, நார்மல் மிஷினரி ரிப்பேர்ஸ், ஒரு ஸ்பேரில் நட்டு கலண்டுருச்சு, நட்டை காணோம், ஸ்பேர் பார்ட்ஸ் காணோம், இட்ஸ் எ ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன். ஆனால் எப்போ ஒரு ஓல்டு மிஷினரியை அதோட லைஃபே வந்து 10 இயர்ஸாக இருக்கும், நீ ரிப்பேர் பண்ணி ஒரு 9th இயர்லேயோ ஒரு 8th இயர்லேயோ அதோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா ஃபார் 5 இயர்ஸ். இப்போ 9th இயர்னால் அதோட அந்த மிஷினரிக்கு ஏற்கனவே 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் ரிப்பேர் பண்ணி அது இன்னும் 5 வருஷம் போகும் அப்படின்னா அந்த ரெவென்யூ வந்து லாங்கர் பீரியடுக்கு இருக்கா? அந்த டைமில் இந்த ரிப்பேர்ஸை நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணோம். புரிஞ்சிச்சா? ஓகே, இது வேஜஸ் நார்மலாக நான் வந்து என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுறேன் அப்படின்னா ரெக்கரிங். இது நான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பே பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேஜஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இப்போ என்னோட மிஷின் அசட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு நான் வேஜஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் அசட்டோடு சேர்த்து அதையும் நான் கேபிட்டலைஸ் தானே பண்ணுவேன். டிப்ரிசியேஷன் சாப்டர்லேயும் நம்ம பார்த்துருப்போம், டிப்ரிசியேஷன் சாப்டர் இனிமேல் தான் வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்ப்போம்னா, மிஷினரி இப்போ அசட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த அசட்டோட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும் தான் நம்ம டிப்ரிசியேஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வேஜஸ் ஒன்று பே பண்ணாங்கன்னா அதை நீ கேபிட்டல் ட்ரான்சாக்ஷனாக ட்ரீட் பண்ணும். அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அப்படின்னா என்ன எக்ஸ்பென்சஸ்? நீ கம்பெனி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பென்சஸை பண்ணியிருக்க, அந்த எக்ஸ்பென்சஸை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீ ரீபே பண்ணுறியோ அதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணும். brokerage, government stamp duty and legal expenses, இது வந்து paid on a purchase of a property. அதான் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீ ஏதாவது ஒரு அசட்டோ இல்லை ஒரு மிஷினரியோ ஒரு லேண்டோ பில்டிங்கோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதில் உனக்கு அங்கிட்டு சைடில் அதோடு சேர்ந்து இந்த இப்போ நான் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதை இன்ஸ்டலேட் பண்ணி கொடுக்குறதும் அந்த கம்பெனியோட பொறுப்பு தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்பென்சஸ் சேர்த்து வர்றது தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம ட்ரீட் பண்ணுவோம். டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், மைன்ஸ் அண்ட் பிளான்டேஷன், இந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நீ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ட்ரீட் பண்ணுவேன். அடுத்து இன்னொன்று வந்து பெஸ்ட்டு, இது வந்து இப்போனா ப்ராக்டிஸில் கிடையாது, ஆனால் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஏன்னா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக வரும்ல. டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இன்றைக்கி நீ பண்ணுற மோர் தேன் 5 to 6 இயர்ஸ் வரை
10 years லைஃப் டைம் வரை உனக்கு அந்த பெனிஃபிட் அந்த எக்ஸ்பென்சஸ் கொடுக்குதுன்னா இட்ஸ் டிஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட். நீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்றைக்கி கான்செப்ட் யோசிச்சு இன்றைக்கி பண்ணுறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் எப்போ போட்டாலும் இப்போ அந்த இப்போ இதயம் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதயமில் வந்து ஜோதிகா தான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஜோதிகாவில் வந்து சினிமா மார்க்கெட்டில் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இப்போ இருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து யூத்துலேருந்து எல்லாருக்குமே யாரை தெரியும்? ஜோதிகாவை தெரியும். அப்போனா அந்த ஆட் வந்து பழசே ஆகாது. எப்போ அந்த ஆட் நான் போட்டாலும் அந்த ஆட்லேருந்து வர ரெவென்யூ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பென்சஸ் நான் இன்றைக்கி பண்ணுறேன், ஃப்யூச்சரில் வரைக்கும் அந்த இது வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுது, அது ரெவென்யூ எனக்கு கொடுக்குதுன்னா இட்ஸ் a deferred revenue expenditure. புரிஞ்சிச்சா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன? கேபிட்டலைஸ்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ AS 26 படி இதை வந்து ரெவென்யூ டிஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ a ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். புரிஞ்சிச்சா? ஹியர் பை வி கம்ப்ளீட்ஸ் த தியரி பார்ட். ஃபுல் கிளியராக இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் we can start with question solving. Illustration 1, carriage of 7,500 spent on machinery purchase and பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதில் அதை கேரி பண்ணிட்டு வந்த டைமில் உனக்கு 7,500 இதாக இருக்குது. அப்போனா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிக்ஸட் அசெட் இன்ஸ்டால் பண்ணதுலையோ பர்ச்சேஸ் பண்ணதுலையோ அதுக்கு கூட என்ன எக்ஸ்பென்சஸ் நடந்தாலும் we can capitalize. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்து அட்வர்டைசிங் காஸ்ட். இட் இஸ் ஆக்சுவலி a deferred revenue expenditure. According to AS 26 it's a revenue expenditure. புரிஞ்சுச்சா? Shall we move to the next one? 200 paid for servicing the company vehicle, including 50 paid for changing oil. தனித்தனி அந்த 200ம் என்னவா ட்ரீட் பண்ணுவாங்க, இந்த 250 என்ன நீ சும்மா ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். சும்மா கம்பெனி வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ணுறதும் சர்வீஸ் தான் ரெகுலராக பண்ணுவாங்கல்ல. ஸோ இட்ஸ் a revenue expenditure. At the construction of basement costing 1,95,000 at a factory premises. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அப்போனா இது என்னது? 1,95,000 is a capital expenditure. புரிஞ்சிச்சா? Shall we move to the next illustration? சரி. Paid a bill of rupees 10,000 of Mr. Kumar. 1 minute. Okay. Paid a bill of rupees 10,000 of Mr. Kumar who was engaged in erection engineer to set up a new automatic machine costing 20,000 at a new factory site. Expenses incurred. எப்போ நியூ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணதில் என்ன எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் இட் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நான் கொஸ்டின் ரீட் பண்ணதுலேயே உங்களுக்கு ஆன்சர் யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். நீங்கள் வந்து சும்மா வீடியோ தான் பார்க்குறேன், நீங்கள் வந்து உட்காந்துட்டு இப்படி பார்க்கக்கூடாது. நான் கொஸ்டின் சொன்னோன்னே நீங்கள் எக்ஸைட்டடாக ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சுன்னு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சாப்டரில் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் அடுத்தடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணணுன்னு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தீங்கன்னா, வீடியோ தான் யாருமே இல்லை நமக்கு முன்னாடி அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீடியோ இருக்குது, நான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன்ட்ராக்டிவ் வித் த வீடியோ. ஓகேவா? At the incur 26,000 expenditure or varied advertisement campaigns undertaken yearly on a regular basis. Regular basis ன்னு சொல்லிட்டாங்க. அப்போனால என்னது? It's a revenue transaction. In accordance with the long-term plan of providing a well-equipped labor welfare center, spent 90,000. அப்படின்னா இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அமௌண்ட் இஸ் பிக்கர். அதுக்கப்புறம் இது பீரியடும் லாங். எஸ். அடுத்து illustration 3. Classify the following items as capital or revenue transaction, revenue expenditure. An extension of railway tracks in a factory area. Factory ஏரியாவில் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணுற அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் தேன் 1 accounting year. அதனால கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Wages paid to machine operators, revenue expenditure. வேஜஸ் இதே இது நான் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணி அப்போ அந்த மிஷினை இன்ஸ்டால் பண்ணதுக்கு வேஜஸ் பே பண்ணேன்னா இட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இங்கே நான் என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு தான் வேஜஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். அட் தி இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஆஃப் நியூ ப்ரொடக்ஷன் மிஷின், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மெட்டீரியல் ஃபார் எக்ஸ்டென்ஷன் டு ஃபோர்மேன்ஸ் ஆஃபீஸ் இன் த ஃபேக்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன்.
capital expenditure. Rent paid for factory, மாசம் பே பண்ணுவா, recurring in nature, so revenue transaction. Payment for computer time to operate a new stores control system. இது ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணுவியா இல்லை ஒன் டைம் தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெக்கரிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ ரெவென்யூ இன் நேச்சர். அடுத்து வேஜஸ் பே டு ஓன் எம்ப்ளாயீஸ் ஃபார் பில்டிங். ஓன் எம்ப்ளாயீஸ்க்கு வேஜஸ் பே பண்ணுற, அதுவும் ஃபார் எதுக்கு, பில்டிங் அ ஃபோர்மென்ஸ் ஆஃபீஸ், கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பே பண்ணுற. ஸோ இட்ஸ் அ கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன். இல்லஸ்ட்ரேஷன் அது ரீசனோட கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் இட் ஆல்சோ. ஓகேவா? For each of the cases numbered below, indicate the whether it's an income or expenditure is capital or revenue. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இன்கமாக இருந்தால் அதை நீ கேபிட்டலாக ட்ரீட் பண்ணுவியா, ரெவென்யூவாக ட்ரீட் பண்ணுவியா. எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் கேபிட்டலாக ட்ரீட் பண்ணுவியா, ரெவென்யூவாக ட்ரீட் பண்ணுவியா. ஃபர்ஸ்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் டு ஒன்ஸ் ஓன் எம்ப்ளாயீஸ் ஃபார் பில்டிங் எ நியூ ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஷன். பில்டிங் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்டென்ஷன் நீ பே பண்ணுறன்னா இட்ஸ் அ கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Regular hiring of revenue expenditure. Purchase of new computer for use in the business, it's a capital fixed asset. Use of motor vehicle hired for 5 years but paid at every 6 months. நீ 5 வருஷத்துக்கு ஹையர் பண்ணியிருக்க, ஓகே. ஆனால் நீ ரெக்கரிங்காக அக்கௌண்டிங் பீரியடில் 2 தடவை பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு என்னது, இட்ஸ் அ ரெவென்யூ ட்ரான்சாக்ஷன். சூப்பர். ஸோ ட்ரை பண்ணுறீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 5, 6, 7 அவ்வளோதான். அடுத்து ரெசிப்ட்ஸ். இன்கமாக இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 5, 6, 7 ஹோம்ஒர்க் இல்லை, ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணும் உண்மையிலே. ஸோ அதனால் அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆல்வேஸ் ஃப்ரீ டு சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ், கொஷின்ஸ். ஓகேவா? இதே தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் ரெவென்யூவாக உனக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் இன்கமாக இருக்குன்னா அந்த டைமில் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அதுக்கு உனக்கு எக்ஸாம்பிளே கொடுக்கல. இதே இது இப்போ வந்து உனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃபார் த அக்கௌண்ட் ஓப்பன்ட் இன் த பேங்க் அக்கௌண்ட் அஸ் அ ஃபிக்ஸட் டெபாசிட். அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னா உனக்கு 6 months ஒருக்க இன்ட்ரெஸ்ட் வரும், அது இன்கம். அப்படின்னா இட்ஸ் ரெவென்யூ ரெசிப்ட். புரிஞ்சுச்சா? இங்கே வந்து உனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்னா எப்படி நீ கிளாஸிஃபை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அஸ் லைக் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இப்போ அடுத்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ கேபிட்டல் ரெவென்யூ ப்ராஃபிட்டாக இருந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவேன், லாஸாக இருந்தால் என்ன ட்ரீட் பண்ணுவேன். இப்போ நீ ஒரு சேல் பண்ணியிருக்க, நார்மல் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் சேல் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல உனக்கு நார்மல் லாஸ் வருது. அப்படின்னா இட்ஸ் ரெவென்யூ லாஸ். இதே ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை நான் வாங்கியிருக்கேன், அந்த ஃபிக்ஸட் அசெட்டை நான் விற்க போகிறேன். அந்த டைமில் நான் அசெட்டை விற்கிறதுல எனக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா இட்ஸ் கேபிட்டல் ப்ராஃபிட். லாஸாக இருந்தால் கேபிட்டல் லாஸ். புரிஞ்சிச்சா? இதே நான் சேல் பண்ணதுல எனக்கு ப்ராஃபிட் கிடச்சா இட்ஸ் ரெவென்யூ ப்ராஃபிட். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக வந்து மிஷினரி சேல்ஸை வச்சுக்கோங்க. ரெவென்யூ ரெசிப்ட் ரெவென்யூ ப்ராஃபிட் ஆர் ரெவென்யூ லாஸஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸில் ப்ராஃபிட் ஆர் சேல்ஸில் லாஸ். புரிஞ்சிச்சா? shall we move to the next one? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல். அடுத்து அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்ன, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். அக்கௌண்டிங் சைக்கிள் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். இப்போ அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்ன? இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோடனே ஐ ஹாவ் டு ப்ராசஸ் இட் டு ஃபினிஷ்டு குட்ஸ். அப்படின்னா இதில் நடுவில் வர டேஸ் வந்து ஒரு 15 days. ஒரு ரா மெட்டீரியல் ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறதுக்கு எனக்கு சாலிடாக 15 days ஆகுது. ப்ராசஸ்ட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் சேல்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஆயிடுச்சு. இந்த பேக்கிங்,
மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணி நான் சேல் பண்ண கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு ஒரு 5 days ஆகுது. இந்த சேல்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அமௌண்ட் வருமா, என்னோடய கிரெடிட்டார்ஸ்லேருந்து அமௌண்ட் வரும். அது வந்து அவங்களுக்கு நான் வந்து பீரியட் வந்து ஒரு 5 days கொடுத்துருக்கேன். 5 daysக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் பே பண்ணிடுங்க. இப்போ எனக்கு ரீபே பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணணும், திரும்ப நான் பர்ச்சேஸ் பண்ண என்னோடய கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணணும். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சேல் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறதுக்கான பேக்கிங் அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணது என்னோடய டெட்டார் வந்து எனக்கு வந்து பே பண்ணுறாங்க, அடுத்து என்னோடய கிரெடிட்டாருக்கு நான் பே பண்ணுறேன். ஸோ இட் இஸ் அன் அக்கௌண்டிங் சைக்கிள். இதில் எதெல்லாம் மானிட்டரி டேர்ம்ஸாக வருதோ, மானிட்டரி டேர்ம்ஸில் வருதோ அதெல்லாம் அக்கௌண்டிங் சைக்கிள். புரிஞ்சிச்சா? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள். அதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. Accountant follows a sequence of activities to record and finally report transaction of an entity during a accounting period. இப்போ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ல, பர்ச்சேஸ் பண்ணேன், ப்ராசஸ் பண்ணேன், சேல்ஸ் பண்ணேன், இதில் நடுவில் எக்ஸ்பென்சஸ்லாம் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறம் இது வந்து டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்டிங், சம்மரைசிங், classifying and interpretation. ஃபஸ்ட்டு நான் என்னோடய ட்ரான்சாக்ஷன் என்னென்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணி லெட்ஜர் ஃபார்மில் கொண்டு வரேன். லெட்ஜர் ஃபார்முக்கு அப்புறம் ரெக்கார்டிங், ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங், அடுத்து கிளாஸிஃபையிங், அடுத்து சம்மரைசிங், அடுத்து இன்டர்பிரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், அடுத்து கிளாஸிஃபை பண்ணிட்டேன், அடுத்து சம்மரைஸ் ட்ரையல் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்தேன். ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் இன்டர்பிரேஷனுக்கு என்ன கொண்டு வந்துட்டேன், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி இன்டர்பிரேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். புரிஞ்சிச்சா? Shall we move to the next one? Sequence of activity starts with identifying an event to be a transaction worth of recording in books to their presentation in the financial statement after the proper process of summarizing, classifying and finalizing. To keep track of full accounting cycle from start to finish is the one duty of bookkeeper. Accountant னு அதுக்கு தான் வச்சுருக்காங்க. புரிஞ்சிச்சா? நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ். அக்கௌண்டண்ட்டுங்கிறது வந்து சும்மா பிகாம் முடிச்சு அக்கௌண்டண்ட் ஆகிருப்பாங்களா, அவங்கெல்லாம் அந்த அக்கௌண்டிங் ஒர்க் போகிறவங்கலாம் அவங்களாம் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து ப்ரொஃபஷ்னலி நம்மளை வந்து என்ன கூப்பிடுவாங்க, சிஎம்ஏஸ்னு கூப்பிடுவாங்க. இப்போ சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா சிஏஸ்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. புக் கீப்பரோட வேலை அது. Accounting cycle is defined as a holistic process of recording and processing all financial transactions of the business from when the transaction occurs to its presentation of the financial statements to closing the accounts. Accounting cycle consists of the following sequential steps. First, identifying the transaction, recording the transaction in journal, posting to ledger, அடுத்து ட்ரையல் பேலன்ஸை வந்து இது கரெக்ட் பண்ணுறது, அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போஸ்ட் பண்ணுறது, அடுத்து அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு வர்றது, அடுத்து க்ளோசிங் ஆஃப் புக்ஸ், டிராஃப்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த சீக்வன்ஸில் தான் அடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்க. புரிஞ்சிச்சா? இந்த சீக்வன்ஸில் தான் நமக்கு சாப்டர் வைஸ் வருது. ஃபஸ்ட்டு ஜேர்னல், அடுத்து லெட்ஜர் படிப்போம், அடுத்து ட்ரையல் பேலன்ஸ்லேயே வந்து 3 டைப் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் படிப்போம், அடுத்து க்ளோசிங் என்ட்ரிஸ், ஓப்பனிங் என்ட்ரிஸ் படிப்போம், அடுத்து தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த தியரி பார்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக முடிக்கணும். ஓகேவா? அடுத்து these steps and their presentation components have been explained in greater detail in the following section of this module. இப்போ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் என்ன மாதிரி பண்ண போகிறோம், எந்த மாதிரி பண்ணால் நம்மளோட யூசர்ஸ்க்கு புரியும். யூசர்ஸ் யாரெல்லாம்? ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்கெல்லாம் தான். இப்போ சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கோடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுற அக்கௌண்டிங் பீரியட், ஒரு அக்கௌண்டிங் பீரியடுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நீ பண்ணுறங்கிறத ரெக்கார்ட் பண்ணுற. டு அச்சீவ் திஸ் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஓப்பன் அண்ட் ஆஃப்டர் கிளாசிஃபிகேஷன் எக்ஸசைஸ் த டிரான்சாக்ஷன் கெட் போஸ்ட் இன் த லெட்ஜர். இதெல்லாமே வந்து இப்போ என்னென்னா, நீ டேலின்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்ததுனாலே நீ லெட்ஜர் போஸ்ட் பண்ணுறியா, அதுவே உனக்கு வந்து பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கடைசியில் உனக்கு என்ன ப்ராஃபிட்டில் நீ இருக்க, என்ன ஃபினான்ஷியல் பொசிஷனில் நீ இருக்கன்னு வரைக்கும் உனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துரும்.
ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன், இதுதான் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நமக்கு அது கொடுக்கணும். அதுவே வந்து நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எடுத்து வந்து கொடுத்துரும். அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கோடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர். However, with the increase in complexity of business and flow of data, it has been quite a challenge to retrieve the information stored in the accounting records. It is for the purpose of effective management and retrieval of already recorded accounting information, charts of accounts are developed. புரிஞ்சுச்சா? அடுத்து கான்செப்ட் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதில் என்ன, ஜென்ரல் லெட்ஜர் உனக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் நீ போடணும். இப்போ பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், அதில் ஒரு பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் என்ட்ரி என்ன, நம்ம நார்மலாக 11th படிச்சிருப்போம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட்டார் அப்படின்னா 2 பேர் வராங்க. ஒன்று வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் போகும், இன்னொன்று கிரெடிட்டார். இதை நான் ஒரு பர்சனாக, இப்போ அதுக்கு பேர் வந்து ஹச் அக்கௌண்ட் வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இவங்க ஹச் அக்கௌண்ட், அவங்களுக்கு நான் வந்து ஜென்ரலைஸ்டு ஜேர்னலில் என்ன கொடுப்பேன், இவங்க ஒரு கிரெடிட்டார் அப்படின்னு நான் கிளாஸிஃபை பண்ணுவேன். இந்த கிளாஸிஃபிகேஷனை கொடுத்தாலே எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிரும். தட் இஸ் ஃபைனல் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸே கிடச்சிருது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? Charts of account is driving force behind an organization bookkeeping and accounting system, and it's considered to be the foundation of financial reporting. அடுத்து கோடிஃபிகேஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து illustration of account codification for a small business organization. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தால் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்மளோட மெயின் டாப்பிக்கில் நம்ம போகிறோம். இதெல்லாம் பேசிக்காக உனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, ஒரு ரெவென்யூன்னு எங்கேருந்து கண்டுபிடிச்ச, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக நம்ம வந்து அனலைசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷனுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். டிரான்சாக்ஷனுங்கிறது ஃபினான்ஷியல் பொசிஷனை மாற்றலை, ஃபினான்ஷியல் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுதுன்னா இட்ஸ் டிரான்சாக்ஷன், மாற்றலை அப்படின்னா ஈவெண்ட். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இது நடக்கிறனால இப்போ வந்து ஸ்டாக் என்னோட கன்சர்ன்லேயே இருக்கிறனால, என்னோட குடோன்லேயே இருக்கிறனால எனக்கு ஃபினான்ஷியலி ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா? கிடையாது. இப்போ ஸ்டாக் வந்து வரிசையில் போய்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பேட்ச் இப்போ தான் வந்திருக்கு, கடைசி அக்கௌண்டிங் பீரியட் 31 மார்ச்சில் தான் ஒரு பார்சல் நான் வாங்கி வைக்கிறேன்னா அது என்னோட க்ளோசிங் ஸ்டாக்காக தானே இருக்கும். இதுக்காக நான் என்ன பண்ண முடியும், இது லாஸ் ஆயிடுச்சு, இட் கிவ்ஸ் அ ஃபினான்ஷியல் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரிஞ்சுல? இப்போ டிரான்சாக்ஷனாக பாரு, சேல், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் எக்ஸெட்ரா. ஏதோ ஒன்று உள்ளே வருது, ஏதோ ஒன்று வெளியே போகிறது. ஃபினான்ஷியலி உனக்கு வந்து ஒரு அசட்டை நீ உள்ளே எடுக்கிறேன்னா ஃபினான்ஷியலி உனக்கு வெளியே போகுது அமௌண்ட்டு. இது ஈவெண்ட் இஸ் அன் அக்கரன்ஸ் happening or change or event which may or may not bring any financial position change. இப்போ நீ ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணுற, இல்லை ஒரு பிஸ்னஸை ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுற, இதெல்லாமே வந்து ஈவெண்ட், நாட் அ டிரான்சாக்ஷன். எல்லா டிரான்சாக்ஷனுமே ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் எல்லா ஈவெண்ட்டுமே டிரான்சாக்ஷன் கிடையாது. புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். Asset is equal to liability plus capital. இதுவுமே நம்ம வந்து சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதுதான் என்னங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சுச்சா? இப்போ illustration 8. இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னாலே உனக்கு மைண்டில் என்ன வரணும், asset is equal to liabilities plus capital. இதை உனக்கு சம் பண்ண சொல்லி போய் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இதில் என்ன கேட்பாங்க, இப்போ வந்து இதில் இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் இருக்கா, இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி சைடான்னு கேட்பாங்க. எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆப்ஷனில் வச்சு உனக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கே தவிர, illustration 8 உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு இத்தனை டிரான்சாக்ஷன் கொடுத்து, இப்போ 1 இன்வெஸ்டட் கேபிட்டல் இந்த ஃபர்ம், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் தாஸ் அண்ட் கோ, இதெல்லாம் கொடுத்து உனக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கடைசியில் என்ன வருது அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்ரோச் ஆஃப் த கொஸ்டின் முதல் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த கான்செப்ட் படிக்கிறோம்னா இதுக்கான அப்ரோச்சிங் கொஸ்டின் என்ன. இப்போ நான் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போனா என்னோட லயபிலிட்டி இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. அப்படின்னா இன்வெஸ்ட் கேபிட்டல் பண்ணியிருக்கோம்னா இன்னொன்று என்ன பண்ணியிருப்போம், கேஷ் உள்ளே வந்திருக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் அசட். ஸோ இதில் என்ன இம்பேக்ட் ஆகுது, அசட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஆன் கிரெடிட், லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாக் நீ அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ரீஸ் இன் அசட், இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி. இது பாட் பிளான்ட் ஃபார் கேஷ், பிளான்ட்டுங்கிறதும் அசட்டு, நீ பே பண்ணியிருக்கிற கேஷுங்கிறது அசட்டு தான். ஸோ இன்க்ரீஸ் இன் அசட் அண்ட் டிக்ரீஸ் இன் அசட்.
இப்போ அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். கரெக்டாக? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இன்வெஸ்டட் 20,000 கேபிட்டல். இப்போ உனக்கு கேஷாக உள்ளே வந்திருக்கும், இல்லை மிஷினரியாக கூட கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் மூலமாக உனக்கு அசட்டில் உள்ளே வந்துருச்சு, லயபிலிட்டியில் உன்னோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ இதே செகண்ட் டிரான்சாக்ஷன் அமௌண்ட் என்ன பார்த்தோம்? பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட் 12,000. அதில் என்ன பார்த்தோம்? உனக்கு ஸ்டாக் உள்ளே வருது, ஆட் 2,000, கிரெடிட்டாரில் ஒரு 2,000. ஸோ உனக்கு இப்போ வந்து அசட்டில் 22,000 இருக்குது, லயபிலிட்டிஸ்லேயும் 22,000 இருக்குது. இப்போ நான் பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கேஷ் கொடுத்து, அப்போனா 4,000. இப்போ நான் அசட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா அசட்டில் ஆட் பண்ணுவேன், அசட்லேருந்து கேஷை நான் பே பண்ணியிருக்கேன், ஸோ -4,000. ஏதாவது இம்பேக்ட் இருக்கா? வென் அசட் சைடே ஒரு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருந்தால் அந்த இதில் எந்த ஒரு இம்பேக்ட் இருக்குமா? இருக்குது. புரிஞ்சிச்சா? இப்படி தான் உனக்கு அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இந்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உனக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இந்த 12th ஒன் பாருங்கள். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், காஸ்ட் 4,000, ப்ராஃபிட் 2,000, 6,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராடக்ட் இப்போ சேல்ஸ் வந்து 6,000க்கு பண்ணியிருக்கேன்னா உன்னோட டெட்டார் வந்து கேஷாக உனக்கு 6,000 பே பண்ணிட்டாங்க. ஸோ அசட்டில் 6,000 ப்ளஸ்ஸு. கரெக்டாக? அசட்டில் கேஷாக உனக்கு 6,000 வந்துருச்சு, அதனால அது ப்ளஸ் 6,000. இப்போ ஸ்டாக்கோட ஆக்சுவல் வேல்யூ என்ன? 4,000 தான். அப்போனா நீ 4,000க்கான ஸ்டாக்கை தான் வெளியே விற்றுருப்ப. இந்த 2,000ங்கிறது என்னது? ப்ளஸ் 2,000 கேபிட்டல். உனக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உன்னோட இம்பேக்ட் ரெண்டு பக்கமும் என்னவாக தான் இருக்குது? 2,000 தானே இருக்குது. புரிஞ்சிச்சா? ஓகே, இங்கே பேடு டு தாஸ் அண்ட் கோ இன் கேஷ். அப்படின்னா என்னென்னா, நீ தாஸ் அண்ட் கோக்கு ஏற்கனவே பர்ச்சேஸ் 2,000 பண்ணியிருக்க, இப்போ 1,000ல் பே பண்ணியிருக்க. கேஷுங்கிறது அசட்டு மைனஸ் ஆகும், அப்படின்னா கேஷ் அசட்டில் டிக்ரீஸ் ஆகும், டெட்டார்ஸ்லேருந்து கிரெடிட்டார்லேருந்து லயபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு பக்கமே என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பேய்டு வேஜஸ் அப்படின்னா நீ கேஷில் தான் பே பண்ணியிருப்ப, கேஷில் பே பண்ணியிருக்கிறதுல என்ன ஆகும்? கேஷ் வந்து அசட்டு மைனஸ் டிக்ரீஸ் ஆகும், உன்னோட கேபிட்டலும் டிக்ரீஸ் ஆகும். சரி, மூணு நெக்ஸ்ட் இதுதான் சம்மா வந்து உனக்கு இங்கே போட்டிருக்காங்க. நீ சம்மாவும் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து எக்ஸாம் பேஸ்ட் இப்போ அப்ரோச்சில் போகிறனால என்ன கேட்பாங்க அதை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கு இப்போ தான் பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கிரெடிட்டார் தாஸ் அண்ட் கோ. அப்படின்னா பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃப்ரம் தாஸ் அண்ட் கோ ஃபார் கிரெடிட் தாஸ் அண்ட் கோ. ஸோ ஒரு டெபிட் என்ட்ரி வருது அப்படின்னா கரஸ்பாண்டிங்காக ஒரு கிரெடிட் என்ட்ரி வரணும். ஸோ இதை தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 1.2ல் கான்செப்ட்ஸில் டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னு பார்த்தோம். ஸோ எவ்ரி டெபிட் ஹேஸ் இட்ஸ் கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட். இதுதான் என்ன இதில் மேஜர் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டெபிட் அப்படின்னா இட்ஸ் அ லாட்டின் வேர்ட் டெபிட்டம், வாட் இஸ் டியூ. கிரெடிட் அப்படின்னா லாட்டின் வேர்ட் கிரெடிட்ரே, வாட் இஸ் ட்ரஸ்டட். டிஆர் அப்படின்னா டெபிட், சிஆர் அப்படின்னா கிரெடிட். அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? this means that the sum of all debit accounts must be equal to the sum of credit accounts. இப்போ நான் சொன்னேன்ல, every debit must have its corresponding and equal credit. இப்போ கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ கான்செப்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்க்க வேண்டியது வந்து கோல்டன் ரூல்ஸ். டெபிட் கிரெடிட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அடுத்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் கெயின்ஸ் அண்ட் இன்கம்ஸ். இதில் இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸுமே படிச்சிடலாம். நம்ம மேஜராக இப்போ இந்த அக்கௌண்ட்ஸில் ரீட்லாம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் சம் சால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன அக்கௌண்ட்னு கேட்டால் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த கிவர் ரிசீவர் அப்படின்னா இது ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். இப்போ அடுத்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு பொருள் உள்ளே வருது, ஒரு பொருள் வெளியே போகுது. சும்மா நார்மலாக பேசுது. இது எதை அது இது அந்த மாதிரி ஒரு பர்சனை குறிக்காமல் ஏதோ ஒரு நான் லிவிங் திங்கை பேசுது. ஸோ இட்ஸ் எ ரியல் அக்கௌண்ட்.
நான் லிவிங் திங்னால அது ஒரு பொருள் தானே. இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் கன்சர்ன் டு அனதர் கன்சர்ன். எனக்கு பிஸ்னஸ்குள்ளே வரலாம், இல்லை நான் பர்சனலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் ரியல் அக்கௌண்ட்ஸ். இதுக்கு மேஜர் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கு, கேஷு, இது எல்லாமே வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ். அடுத்து எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ், இதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? இப்போ பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன? அதை வந்து பர்சனாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண மாட்டோம். கரெக்டாக? பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்னா என் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டை இன்னொரு என்னன்னு சொல்லலாம்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லலாம். நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன? ரோஹித்ஸ் அக்கௌண்ட், ரோஹித்ஸ் அக்கௌண்ட், ஏபிசி அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து பர்சனல் அக்கௌண்ட், நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸில் ரெண்டு இருக்குது. ஒன்று ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா நீ ஒரு ஆளுக்கு, இன்னும் ஒரு பர்சனுக்கோ ஒரு தவங்களுக்கோ நீ ஒரு பர்சனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பே பண்ண போகிறேன். பே பண்ணுறது டியூவாக இருக்குது, ஆனால் நீ இன்னும் பே பண்ணல. ஆனால் பே பண்ணுங்கிறத நான் இண்டிகேட் பண்ணுறேன், ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சேலரி பேயபிள். சேலரி பேடுன்னு சொல்லலை, பேயபிள்னு சொல்கிறேன். அப்போனா இந்த அக்டோபர் மந்த் சேலரி நான் பே பண்ணணும், 31st அக்டோபர் நான் பே பண்ணணும். ஆனால் இன்னும் 7 வரைக்கும் ஆகும், நான் பே பண்ணல. இட்ஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்போனா இப்போ ஏக்கு நான் சேலரி கொடுக்கணும் அப்படின்னா ஏஸ் சேலரி பேயபிள் அக்கௌண்ட். அப்படின்னா நான் அவங்களுக்கு இன்னும் சேலரி பே பண்ணாமல் வச்சுருக்கேன், ஐ ஹாவ் டு பே. ஸோ அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், விச் இஸ் இண்டிகேட்டிங் சம் ஒன் ஆர் சம்திங் டு ரிசீவ் ஆர் பெய்டு. ஒரு எக்ஸ்பென்சஸையோ ஒருத்தவங்களுக்கோ நான் பே பண்ணுறதோ இல்லை ரிசீவ் ஆகிறதையோ நான் இண்டிகேட் பண்ணேன்னா இட்ஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா கம்பெனி இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கம்பெனி வந்து இப்போ ஏபிசி கம்பெனி, ஏபிசி லிமிடெட், ஏபிசி பிரைவேட் லிமிடெட், இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது எல்லாமே வந்து ஒரு பர்சன், ஆனால் பர்சன் கிடையாது. அந்த அந்த அக்கௌண்ட், அந்த இப்போ ஏபிசி லிமிடெட்னா அந்த ஏபிசி லிமிடெட்டில் என்னால் கம்பெனி ஒரு இடத்த வாங்க முடியும். ஸோ ஒரு பர்சன் அளவுக்கு அதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு இது இருந்துச்சுன்னா இட்ஸ் எ ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். புரிஞ்சிச்சா? ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏபிசி லிமிடெட், ஏபிசி பிரைவேட் லிமிடெட், இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். அடுத்து ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2. ஒன்று டேஞ்சபிள், இன்னொன்று இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள் அப்படின்னா which can be physically seen or touched. Building, asset, இது எல்லாமே டேஞ்சபிள். இப்போ இன்டேஞ்சபிள் அப்படின்னா குட்வில், என் கம்பெனியில் இருக்கிற நல்ல பேர், காப்பி ரைட்ஸ், இது என் கம்பெனிக்கு மட்டும்தான். இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்ல, இந்த வீடியோ எனக்கு சொந்தமானது, இதை நீங்கள் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வேறு விதமாக யூஸ் பண்ணிங்கன்னா ஐ கேன் shoot a case against you. So it's a copyrights only for the company. இதை நீ பார்க்கவோ டச் பண்ணவோ முடியாது, ஆனால் எனக்கு இருக்குது. அடுத்து ட்ரேட்மார்க்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டேஞ்சபிள் அசெட்ஸ். ஸோ இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு, ரியல் அக்கௌண்ட்டோட ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. நாமினல் அக்கௌண்ட்ஸ்னா என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வர எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ். புரிஞ்சிச்சா? shall we move to the next one? இப்போ கோல்டன் ரூல் அப்ரோச்னா இது இப்போ நாமினல் அக்கௌண்ட்னா டெபிட் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் அண்ட் கெயின்ஸ். இப்போ பார்த்தோமா? இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படின்னா எக்ஸாம் பேஸ்ட் அப்ரோச்சில் அசட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இது வந்து இதை வந்து மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு அந்த டிரான்சாக்ஷன் சொன்னோன்னே உனக்கு புரிஞ்சிச்சா அதை மட்டும் தான் பார்க்கணும்.
இப்போயும் நீ பாரு அசட் அக்கௌண்ட் அப்படின்னா இன்க்ரீஸ் அப்படின்னா டெபிட் பண்ணுற, டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து இனிமேல் போக போக உனக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுல உனக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நம்ம பார்த்ததே இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இல்லஸ்ட்ரேஷன் 9 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கேஷ், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் பார்த்தோமா? நான் இன்க்ரீஸ் இன் அசட்னு சொன்னேன், அவங்க இன்க்ரீஸ் இன் கேஷ்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் கேஷ்னா என்ன, அசட்னா என்ன, எல்லாம் டெபிட் தானே. நம்ம 2 அப்ரோச் இப்போ பார்த்து முடிச்சிட்டோமா? கோல்டன் ரூல்ஸ் அப்ரோச் அண்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அடுத்து இது ரியல் அக்கௌண்ட்டா நாமினல் அக்கௌண்ட்டா பர்சனல் அக்கௌண்ட்டாங்கிறதுக்காக உனக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். Advantages of double entry system, limitation of double entry system. அடுத்து books of original entries. இது எல்லாமே வந்து இனிமேல் நீ பார்க்க போகிறது. இப்போ புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரிஸ் அப்படின்னா ஜேர்னல், சப்சிடரி புக்ஸ், ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜேர்னல்னு எழுதுறேன்னா ஜேர்னலாக எழுதுவேன். இப்போ ஜேர்னல் யூஸ் பண்ண முடியாதவங்க பெரிய பெரிய கன்சர்னாக இருக்கிறாங்கன்னா சப்சிடரி புக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ்க்கு தனி அக்கௌண்ட்டு, சேல்ஸுக்கு தனி அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு தனி அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்னுக்கு தனி அக்கௌண்ட், பில் ஆஃப் என்ட்ரி ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், இந்த மாதிரி தனித்தனியாக யூஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் சப்சிடரி புக்ஸ். ஜேர்னலாக நார்மலாக பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் தாஸ் அண்ட் கோ ஃபார் ₹20,000னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு தாஸ் அண்ட் கோ 20,000. ஸோ இது எல்லாமே வந்து ஜேர்னலாக நீ எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி எழுதுறது, பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் தாஸ் அண்ட் கோ ஃபார் ₹20,000. இது சப்சிடரி புக்ஸாக எழுதுறேன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதில் வந்து தாஸ் அண்ட் கோலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத 20,000 நீ எழுதிடுவேன். அடுத்தது ஜென்ரல் ஜேர்னல். மேலே சப்சிடரி புக்ஸில் நீ வந்து எழுதாததால் ஜென்ரல் ஜேர்னலாக ஜேர்னல் ப்ராப்பரில் எழுதுவேன். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து போஸ்டிங் லெட்ஜர் அண்ட் ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இனிமேல் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். So 1.5, let's see in tomorrow's section. So keep learning. Together we are going to achieve in CMA Foundation December exam. That's it for the class. Thank you.